வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் காஸ் லா. ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓவர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் படித்தோம் லாஸ்ட் கிளாஸில். அதோட கண்டினியூஷன் தான் இந்த டாபிக் காஸ் லா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் படிப்போம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஓகேங்களா? இப்போ அந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஏன் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்கிறோம்னா, இதே காஸ் லா வந்து மேக்னடிசத்துலையும் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துருக்கிற டாபிக் சாப்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதனால் காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ரைட். இப்போ லெட் அஸ் கன்சிடர் எ பாயிண்ட் சார்ஜ். திஸ் இஸ் அ பாயிண்ட் சார்ஜ், ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ். இது வந்து ப்ளஸ் q. ஸோ ஹியர் ப்ளஸ் q இஸ் த ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ். ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ், positive charge, isolated point charge, positive charge. And let us consider imaginary spherical surface. This is a imaginary spherical surface with the charge plus q at the center of the surface. So imaginary is a spherical surface. The imaginary spherical surface of radius small r. So r be the radius of imaginary spherical surface. Imaginary spherical surface. The imaginary spherical surface இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம வந்து காசியன் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? காசியன் சர்ஃபேஸ், காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னா இமேஜினரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இமேஜினரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இமேஜினரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அது ஸ்பியராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி இன் எனி ஷேப். ஸோ ஆஃப் எனி ஷேப், ஸ்பெரிக்கல் இமேஜினரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் எனி ஷேப் அண்ட் சைஸ். என்ன சைஸில் வேணுமாலும் இருக்கலாம், என்ன ஷேப்பில் வேணுமாலும் இருக்கலாம். இதுதான் காசியன் சர்ஃபேஸ். இமேஜினரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் எனி ஷேப் அண்டு சைஸ். ரைட். இது காசியன் சர்ஃபேஸ். ஸோ நம்ம கேஸில் இந்த காசியன் சர்ஃபேஸுங்கிறது ஒரு இமேஜினரி ஸ்பியர். ரைட். இப்போ நவ் லெட் அஸ் கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ திஸ் இமேஜினரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதை பார்ப்போம். இப்போ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் ரேடியலி அவுட்வேர்ட். இந்த டைரெக்ஷனில் தான், இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ரேடியலி அவுட்வேர்ட் இப்படி போகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ரேடியலி அவுட்வேர்ட், பாசிட்டிவ் சார்ஜுங்கனால. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் over this closed surface due to this charge என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேரக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓவர் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் over closed surface in non-uniform electric field. என்ன ஃபார்முலா? பை equal to closed integral E vector dot dA vector இப்படி எழுதணும். or பை equal to closed integral A vector dot dA vectorனா எப்படி எழுதுவோம்? AB cos theta எழுதலாம் டாட் ப்ராடக்டில். அதே மாதிரி E vector dot dA vectorனா EDA cos theta எழுதலாம். EDA cos theta இப்படி எழுதலாம். ஓகேயா?
இதில் ஈங்கிறது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எங்கே இந்த ஏரியா இருக்கு இல்லையா ஸ்மால் ஏரியா டிஏங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். டிஏனா என்ன இன்ஃபனைட்டெசிமல் ஸ்மால் ஏரியா இன் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். நம்ம எடுத்துக்கிட்ட க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் ஏரியா இன்ஃபனைட்டெசிமல் ஸ்மால் ஏரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் ஸ்மால் ஏரியா. ஸ்மால் ஏரியானா இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த சைஸ் இருக்குது. இது வந்து டிஏன்னு சொல்ல முடியாது. டிஏனா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இன்ஃபனைட்டெசிமல் ஸ்மால் ஏரியானா அந்த ஏரியாவோட வேல்யூ வந்து ஷுட் பி வெரி க்ளோஸ் டு ஜீரோ. அந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு பாயிண்ட் மாதிரி அந்த அளவுக்கு இருக்கணும். பட் நமக்கு வந்து இங்கே போர்டில் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக இந்த சைஸ் நான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்து இந்த சைஸ் கிடையாது, இதை விட ரொம்ப சின்னது. ஸோ அதுதான் டிஏ அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அதுதான் இ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ டிஏங்கிறது இது ஸ்மால் எலமெண்டல் ஏரியா ரைட். இந்த டிஏ வெக்டார்னா எப்படி சொல்லுவோம்? டிஏ வெக்டார்னா ஏரியா வெக்டார். தட் இஸ் இந்த எலமெண்டல் ஏரியா இருக்கு இல்லையா ஸ்மால் ஏரியா அதுக்கு நார்மல் வரையணும். நார்மல்னா இந்த சர்ஃபேஸ்க்கு இந்த பாயிண்டில் நார்மல் வரையணும். அது எப்படி வரையும்? இந்த டைரக்ஷனில் தானே போகும். டிஏ வெக்டார் இந்த இந்த இது ஏரியா ஸ்மால் எலமெண்டல் ஏரியா டிஏ அதுக்கு நார்மல் வரைஞ்சோன்னா இந்த ஸ்பியரோட ரேடியஸில் தான் அந்த நார்மல் இருக்கும் அலாங் த ரேடியஸ். ஏன்னா ரேடியஸுங்கிறது ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும் ஸ்பியரோட சர்ஃபேஸுக்கு பர்டிகுலர் பாயிண்டில் பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இந்த நார்மல் ஏரியா வெக்டார் டிஏ வெக்டாரும் இந்த ரேடியஸோட டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்பியர். நமக்கு இந்த ஸ்பியரில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இந்த பாயிண்டில் நான் இந்த பாயிண்டில் இந்த இந்த இதுதான் ஸ்மால் எலமெண்டல் ஏரியான்னு வச்சுக்குவோம். இந்த ஏரியாவுக்கு நார்மல் வரையணும்னா நான் எப்படி வரையணும்? இப்படி தான் வரையணும் பர்பண்டிகுலர் லைன். ஸோ அது மாதிரி தான் இப்போ வரைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து இந்த நான் ஏரியா வெக்டார் டிஏ வில் பி பேரலல் டு ரேடியஸ் இந்த இடத்துல இருக்கும். சரி, இதுதான் டிஏ வெக்டார் ரைட். இப்போ காஸ் தீட்டாங்கிறது என்ன? தீட்டாங்கிறது என்னங்க? தீட்டானா ஆங்கிள் பிட்வீன் இ வெக்டார் அண்டு டிஏ வெக்டார். ஸோ தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் டிஏ வெக்டார் அண்டு இ வெக்டார். இங்கே இ வெக்டார் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுதுங்க பாருங்கள். எலக்ட்ரிக் இந்த பாயிண்டில் இந்த ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுது அலாங் த ரேடியஸ். ஸோ இ வெக்டார் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது, டிஏ வெக்டாரும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் இ வெக்டார் அண்ட் டிஏ வெக்டார் என்னது? ஆங்கிள் பிட்வீன் இ வெக்டார் அண்ட் டிஏ வெக்டார் வந்து 0 டிகிரி. ஏன்னா ரெண்டும் சேம் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. அப்போ தீட்டா 0 டிகிரி. இப்போ காஸ் 0 என்ன வரும்? காஸ் 0 நமக்கு தெரியும் 1. காஸ் 0 1. அப்போ அந்த ஃபார்முலா என்ன ஆகும்? காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? therefore பை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டகரல் இ இன்ட்டு டிஏ இப்படி வந்துடுது. காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 ஆகிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இடிஏ வந்துருச்சு. இந்த ஈயோட வேல்யூ என்ன? ஈனா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் திஸ் பாயிண்ட். இந்த ஸ்மால் எலமெண்டல் ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அது என்னது? நான் சொன்னேன் இது வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து பெருசாக ஒரு ஏரியா மாதிரி போட்டிருக்கோம். இது இன்ஃபினைட்டெசிமல் ஸ்மால் ஏரியான்னு சொல்லியிருக்கனால இங்கே இந்த சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் அந்த ஏரியா. அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் அ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் அ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் என்ன ஃபார்முலா? அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்னது? பை ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டகரல் இந்த ஈயோட வேல்யூ என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் திஸ் பாயிண்ட் டியூ டு திஸ் பாயிண்ட் சார்ஜ் என்ன ஃபார்முலா? q by 4 pi epsilon naught r squared. qனா சார்ஜ், 4 pi கான்ஸ்டன்ட், epsilon naught permittivity of free space கான்ஸ்டன்ட், r இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சார்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அது ரேடியஸ் தானே, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் தானே, அதனால் r. ஸோ இன்ட்டு டிஏ இப்படி போடலாம். இப்போ பாருங்கள் க்ளோஸ்ட் இன்டகரல் திஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா q சார்ஜ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இந்த இங்கே நீங்கள் எங்கே ஏரியாவில் மட்டும் எடுத்துட்டாலும் இந்த சார்ஜ் வந்து ஒன்று தான், q தான். 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட், r ரேடியஸ், இந்த இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலும் ரேடியஸ் r தான், இங்கே எடுத்துட்டாலும் ரேடியஸ் r தான், இங்கே எடுத்துட்டாலும் ரேடியஸ் r தான். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இப்போ அந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம வெளில எடுத்துடலாம். இன்டெகிரேஷன் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட் இஸ் டேக்கன் அவுட் சைட். அப்போ என்ன பண்ணலாம்? q by 4 pi epsilon naught r squared கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துடுறோம். ரிமைனிங் என்ன இருக்குது? க்ளோஸ்ட் இன்டகரல் dA இப்படி இருக்குது. க்ளோஸ்ட் இன்டகரல் dA. இப்போ இந்த க்ளோஸ்ட் இன்டகரல் dAன்னா என்ன? வாட் இஸ் க்ளோஸ்ட் இன்டகரல் dA? என்ன மீனிங் இதுக்கு? நம்ம எடுத்துக்கிட்ட க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் தெர் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்மால் எலமெண்டல் ஏரியா dA. இது மாதிரி நிறைய ஏரியா இருக்குது. இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய ஏரியா இருக்குது. இது பார்த்தா இந்த டயக்ராமில் இது 2 டைமென்ஷனல் டயக்ராம். இதில் வந்து நான் எடுத்துக்கிட்ட எலமெண்டல் ஏரியா வந்து சர்ஃபேஸ்க்குள்ளே போட்டுருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது? சர்ஃபேஸ்க்குள்ளே இல்லை, சர்ஃபேஸில் இருக்குது, ஆன் த சர்ஃபேஸ். இந்த எல்லா எலமெண்டல் ஏரியாவும் ஆன் த சர்ஃபேஸ் இருக்குது. ஆன் த சர்ஃபேஸ்னால்
இப்படி இந்த மாதிரி இது வந்து ஸ்பியர், இது ஒரு எலமெண்டல் ஏரியா DA, இங்கே இது பக்கத்தில் இன்னொரு எலமெண்ட், இங்கே ஒரு எலமெண்ட், எல்லாமே சர்ஃபேஸில் இது மாதிரி என்டையர் ஸ்பியர், இந்த ஸ்பியர் ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன எலமெண்டல் ஏரியாவாக டிவைட் பண்ணுறேன். இப்படி இந்த எல்லா என்டையர் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஸ்மால் எலமெண்டல் ஏரியாவாக பிரிச்சிட்றேன், இப்படியே பிரிச்சிட்றேன். ஓகேங்களா, அது மாதிரி பண்ணுறேன். அப்படி பிரிச்சுட்டு எல்லா ஏரியாவும் ஆட் பண்ணும். அந்த சின்ன சின்ன ஏரியா எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எல்லா ஏரியாவும் ஆட் பண்ணும். இன்டெகிரேஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன். அப்போ எல்லா ஏரியாவும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் தானே கிடைக்கும். இந்த ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே கிடைக்கும். இந்த எல்லா எலமெண்ட்டோட ஏரியாவும் ஆட் பண்ணால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் கிடைக்கும். ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது, க்ளோஸ் இன்டெக்ரல் DAவோட வேல்யூ வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துக்கு பதிலாக சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்னது, பை ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன இருக்குது, Q by 4 pi epsilon naught R squared, Q by 4 pi epsilon naught R squared. இன்டெக்ரல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் DAவோட வேல்யூ என்னது, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். என்ன ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் 4 pi R squared, 4 pi R squared. இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர், ஃபார்முலா தெரியும். ஸோ 4 கேன்சல் பண்ணலாம், பை கேன்சல் பண்ணலாம், R squared கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், பை ஈக்குவல் டு Q by epsilon naught. இதுதான் Gauss law. This equation is known as Gauss law. This equation is known as Gauss law. இதுதான் Gauss lawன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது எப்படி ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லலாம், இந்த ஈக்குவேஷன் அப்படி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம். என்ன மீனிங் இதுக்கு, பைனா என்னது, டோட்டல் ஃப்ளக்ஸ் இல்லைங்களா, டோட்டல் ஃப்ளக்ஸ் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டோட்டல் ஃப்ளக்ஸ் ஓவர் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ், is equal to 1 by epsilon naught. இது வந்து 1 by epsilon naughtனு சொல்லலாம். ஸோ 1 by epsilon naught டைம்ஸ் இவ்வளோ டைம்ஸ் 1 by epsilon naught டைம்ஸ் க்யூங்கிறது என்னென்னா சார்ஜ் நம்மளுக்கு தெரியும். அதாவது சிம்பிளாக சார்ஜ்னு சொல்லக்கூடாது, நெட் சார்ஜ். இந்த சார்ஜ் எங்கே இருக்குது, இந்த க்யூங்கிற சார்ஜ் இந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளே இருக்குது. அப்போ நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ், இதுதான் Gauss law. Total flux over a closed surface is equal to 1 by epsilon naught times the net charge enclosed by the surface. ஓகேயா, ஸோ இதோட டிஸ்கஷன் என்ன, இதை பேஸ் பண்ணி சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லா பேஸ் பண்ணி சில டிஸ்கஷன் அது இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நெட் சார்ஜ்னால் என்ன, நெட் சார்ஜ்னு சொல்லியிருக்கேன். நெட் சார்ஜ்னால் என்ன மீனிங் பார்ப்போம். நெட் சார்ஜ்னால் என்ன, நெட் சார்ஜ்னு சொல்லியிருக்கேன். நெட் சார்ஜ்னா இப்போ இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் +5e சார்ஜ் இருக்குது, +3e சார்ஜ் இருக்குது, -7e சார்ஜ் இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ ஃபார்முலா என்னது, π = Q by epsilon naught. இப்போ இந்த கேஸில் க்யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா டோட்டல் சார்ஜ். தெர் ஆர் 3 சார்ஜஸ். இதோட வேல்யூ +5e, இதோட வேல்யூ +3e, இதோட வேல்யூ -7e. அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன அப்படின்னா நெட் சார்ஜ் மாதிரி 5 +5 +3 8, 8 - 1 +8 - 7 +1, அப்போ +1e. இதுதான் நெட் சார்ஜ்னா. நெட் சார்ஜ்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த சார்ஜஸ், அதான் அதுக்கு மீனிங் ஒன்று. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். இப்போ என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ்னால் என்ன மீனிங் பார்ப்போம். enclosed by the surface na enclosed by the surface அப்படினா என்ன மீனிங்னா இப்போ இப்படி ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இங்கே +7e -3e +2e சார்ஜ் இருக்குது. இங்கே வந்து +10e -7e இப்படிலாம் சார்ஜ் இருக்குது. இங்கே ஒரு +5e, இந்த இடத்துல ஒரு +3 இப்படிலாம் சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சம் சார்ஜஸ் ஆர் இன்சைட் த சர்ஃபேஸ், சம் சார்ஜஸ் ஆர் அவுட் சைட் த சர்ஃபேஸ். இப்போ இந்த இதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணுறோம்.
இந்த கேஸ்க்கு q வேல்யூ என்ன? இந்த கேஸ்க்கு q வேல்யூ என்ன அப்படின்னா ப்ளஸ் 7e மைனஸ் 3e ப்ளஸ் 2e எவ்வளோ வரும்? ப்ளஸ் 7 ப்ளஸ் 2 ப்ளஸ் 9 மைனஸ் 3 அப்போ ப்ளஸ் 6e இதுதான் வரும். அப்போ இந்த சார்ஜ்லாம் என்ன சார் ஆச்சு? இதெல்லாம் இந்த சார்ஜஸ் அவுட்சைட் த சர்ஃபேஸ். அவுட்சைட் த சர்ஃபேஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதான் அதுக்கு மீனிங். சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். அப்போ இந்த ஃப்ளக்ஸ் பைங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஒன்லி த சார்ஜஸ் இன்சைட் த சர்ஃபேஸ். ஓகே, ஸோ த சார்ஜஸ் விச் ஆர் அவுட்சைட் த சர்ஃபேஸ் ஆர் நாட் கான்ட்ரிபியூட்டிங் த ஃப்ளக்ஸ். அதான் அதுக்கு மீனிங், என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ்னா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே சார்ஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் க்யூ சார்ஜே எடுத்துக்கோமே. ப்ளஸ் க்யூ சார்ஜ் இப்படி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சார்ஜ்லேருந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போகுது 3 4 5 6 7 8 9 லைன்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 லைன்ஸ் ஆர் பாசிங். இந்த ஃப்ளக்ஸ் இந்த எலக்ட்ரிக் சார்ஜில் இந்த சர்ஃபேஸை பாஸ் பண்ணி போகிறது. இப்போ இந்த சர்ஃபேஸோட ஏரியா வந்து நான் A1 வச்சுக்கிறேன். ஓகே, இதோட ஏரியா A. இப்போ இதில் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 9 லைன்ஸ் ஆர் பாசிங். ஓகேயா, 9 லைன்ஸ் நம்பரில் சொல்லுவோம். 9 லைன்ஸ் ஆர் பாசிங். ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய சர்ஃபேஸாக எடுத்துக்கிறேன். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக பெரிய சர்ஃபேஸாக எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெரிய ஏரியா, லிட்டில் பிக்கர் ஏரியா. இதோட ஏரியா வந்து A2. இப்போ இதில் எவ்வளோ சார் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போகுது இந்த சார்ஜ்னால் அப்படின்னா, இதே லைன்ஸ் தான் பாஸ் பண்ணி போகும். சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வில் பி பாசிங் த்ரூ திஸ் சர்ஃபேஸ் ஆல்சோ, பிக்கர் சர்ஃபேஸ் ஆல்சோ. அப்போ த ஃப்ளக்ஸ், டோட்டல் ஃப்ளக்ஸ் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸுங்கிறது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் சைஸ் ஆஃப் த சர்ஃபேஸ். சைஸ் ஆஃப் த சர்ஃபேஸ்க்கு பை வந்து என்னது? டஸ் நாட் டிபெண்ட் ஆன் does not depend on size of the surface, size of the closed surface, size of the closed surface. Okay, pi does not depend on size of the closed surface. எவ்வளோ சைஸ் உள்ள ஏரியா வேணுமாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு இர்ரெகுலர் ஏரியாவாக எடுத்துக்கிறோம். இர்ரெகுலர் ஏரியா இப்படி ஒரு ரெகுலர் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி இர்ரெகுலர் சர்ஃபேஸ் ஏரியா, ஆனால் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான், இர்ரெகுலர் சர்ஃபேஸ். இது வந்து இந்த ஏரியா வந்து A3ன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போகுதுன்னு. இதே லைன்ஸ் தான் பாஸ் பண்ணும். சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ். இதுதான் இப்படி பாஸ் பண்ணி போகும். இந்த சர்ஃபேஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அப்படி தான் போகும். அப்போ இந்த A3 சர்ஃபேஸ்க்கும் இர்ரெகுலர் சர்ஃபேஸ்க்கும் நம்பர் ஆஃப் லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த சர்ஃபேஸ் A3னா 9 லைன்ஸ் தான். அப்போ the flux, electric flux does not depend on shape of the surface. So pi E does not depend on shape of the closed surface. Shape of the closed surface. Shape of the closed surface. ஓகேங்களா? ஸோ ஷேப் என்ன ஷேப்பில் வேணுமாலும் எடுத்துக்கலாம், என்ன சைஸில் வேணுமாலும் எடுத்துக்கலாம். க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். we will get the same flux value. the flux value வந்து will be same. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த காஸ் லாவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம கூலம்ஸ் லா படிச்சிருப்போம். கூலம்ஸ் லா பொறுத்தவரையிலும் என்னென்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு சார்ஜஸ் அட் ரெஸ்ட். கூலம்ஸ் லானா என்ன படித்தோம்? கூலம்ஸ் லா என்னது? The force between two charges Q1, Q2, they are separated by distance R. இப்போ force between the two charges, for example force acting on this charge F21 வெக்டார்னு சொல்லுவோம். force acting on this charge F12 வெக்டார். இதுதான் force between two charges. அந்த force between two charges at rest that can be studied by Coulomb's law. ஓகேங்களா? இந்த காஸ் லா இருக்குது. கூலம்ஸ் லா வந்து இஃப் த சார்ஜஸ் ஆர் இன் மோஷன், இந்த சார்ஜஸ் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா கூலம்ஸ் லா கேனாட் பி அப்ளைடு. பட் காஸ் லா அப்படி இல்லை. இந்த காஸ் லா இருக்கு இல்லைங்களா, காஸ் லா வந்து இட் இஸ் அப்ளிகபிள்
it is applicable to charges in motion also. Charges in motion also. மூவ் ஆகிட்டு இருக்கிற சார்ஜஸ்க்கும் அப்ளிகபிள் எது காஸ்லாம். பட் கூலம்ஸ்லாம் அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு மூவிங் சார்ஜஸ். இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் காஸ்லாம். ஓகேங்களா? இதுதான் காஸ்லானா என்ன, எப்படி டெரைவ் பண்ணுறது, இது எப்படி டெரைவ் பண்ணுறது, அதோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அப்புறம் அதோட டிஸ்கஷன் என்ன, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, இது பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.